காஞ்சிபுரமே ஒன்று கூடி இழுத்த 73 அடி பிரம்மாண்ட தேர். சிட்டிக்கு நடுவில் சாலையில் ஆறு போல திரண்ட மக்கள் வெள்ளம். பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. காஞ்சிபுரத்துல 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான அத்திவரதர் புகழ் பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர இந்த கோவிலோட பிரம்மோற்சவ விழா கடந்த 7 தினங்களுக்கு முன்னாடி கொடியேற்றத்தோட தொடங்குச்சு. எல்லா நாளுமே காலை மாலைன்னு இரு வேளைகள்லயும் பல்வேறு வாகனங்கள்ல ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளி ராஜ வீதிகள்ல கம்பீரமா வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் 7ஆம் நாள் திருத்தேர் உற்சவம் நடந்திருக்கு. பெருமாள் சிலைக்கு நீல நிற பட்டு உடுத்தப்பட்டு வைர வைடூரிய ஆபரணங்கள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதிகாலை 3 மணி அளவுல திருக்கோவில்ல இருந்து வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட சிறப்பு மலர் அலங்காரத்துல கோவில்ல இருந்து நிலைநிறுத்தப்பட்டிருந்த தேருக்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பிரம்மாண்ட தேர் காந்தி சாலை, வள்ளல் பச்சையப்பன் தெரு, பேருந்து நிலையம், 4 ராஜ வீதிகள்னு அத்தனை சாலைகள் வழியாவும் திரு தேர் வலம் வந்திருக்கு. உயரமான கட்டிடங்களுக்கு இடையில சாலையில மக்கள் வெள்ளத்துல தேர் மிதந்து வரத பார்க்கும் பொழுது பெரும் பிரமிப்பு ஏற்படுது. இந்த திருத்தேர் உற்சவத்தை ஒட்டி டிஐஜி பொன்னி அவர்களுடைய தலைமையில காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம், திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள், ஏராளமான காவல்துறையினர், ஊர்காவல் படையினர்னு 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பணியில இருந்திருக்காங்க. சீரும் சிறப்புமா நடைபெறும் இந்த தேர் திருவிழாவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கும் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்க்கும் பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.